கொட்டும் முழக்கத்தோட ஒருத்தருடைய இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருந்துதான். கண்ணீரும் கம்பளையுமா சொந்தக்காரங்க, உறவினர்கள், மகன்னு சுமார் ஒரு 60 பேர் கூட சேர்ந்து போனாங்களாம். ஆத்துல குளிச்சுட்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவால எதிர்க்க வந்தாராம். அந்த ஆட்கள் யாரும் தன்னை தொட்டுடாத படி பாத்துக்கிட நினைச்சாராம். பக்கத்துல இருந்த ஒரு வீட்டு திண்ணை மேல ஏறி நின்னுகிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த வீட்டு திண்ணை ஒரு தாசியோட வீடுன்னு. நம்ம வீட்டுக்கு போனதும் குளிச்சிடணும், அப்பதான் நம்ம தீட்டு கழியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். உள்ள இருந்து ஒரு பேச்சு குரல் கேட்டுதான் அந்த தாசி அவங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட சொன்னாங்களாம், அஞ்சல, இந்த உலகத்தை விட்டு ஒரு ஜீவன் போகுது, அது சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. வேலைக்காரியும் கிளம்பிட்டாலாம் வெளியே. திண்ணை மீது நின்னுட்டு இருந்த இவருக்கு ஒரே ஆவல் தாங்கல. அந்த தாசியை கூப்பிட்டு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கே தெரியாதே அப்படின்னு கேட்டாராம். இறுதி ஊர்வலத்துல போகும்போது நல்ல மனுஷன்பா, 4 பேருக்கு உதவி செய்வான், காசு பணம்னு பார்க்க மாட்டான், ஓடி வந்து நிப்பான் எதுனாலும் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போறான்னு அர்த்தம். அப்படி யாரும் பேசல. அவன் ஒரு கிராதகன், நரகத்துக்கு தான் போவான்னு சொன்னா நரகத்துக்கு தான் போவான். மனித பிறவி எடுத்தது 4 பேருக்கு நல்லது செய்ய